டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் அவருடைய அருட்சீடர் ஸ்ரீ பிரம்மநாயகம் சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தென்காசி டு அதாவது சென்னை வர ரூட்டு இப்படி சொல்லலாம். நம்ம ராஜபாளையத்தில் இருந்து மதுரை வர ரூட்டு, அந்த ரூட்டு பைபாஸில் லெஃப்ட் சைடில் ராஜபாளையத்துலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக வந்தோம்னாக்கா, ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து லெஃப்ட் சைடில் இந்த இடம் இருக்குது. இது ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கிறதுக்கு இடம். எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சித்த சமாதிகள் இருக்குது, ஜீவ சமாதிகள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடமும் கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்குது. பார்த்துட்டு போகணும்னாக்கா ஐயா பிரம்மநாயக சுவாமிகள் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தருடைய சீடர், அருட்சீடர். இந்த இடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இது நம்ம சித்தரை பற்றி ஒரு ஆர்வம் உள்ள நண்பர்கள், விருப்பம் உள்ள நண்பர்கள், பக்திமான்கள் இவங்கெல்லாம் நினைச்சோம்னா இந்த இடத்த நிச்சயமா நல்ல உலகத்துக்கு வெளி உலகத்துக்கு தெரியுற மாதிரி நம்ம காட்டலாம். கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக தான் இருக்கு. நாம எல்லாரும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த ஊர்ல உள்ள நண்பர்கள் யாராவது உண்மையான தொண்டுகளும் கொண்ட நண்பர்கள் யாராவது கிடைச்சாங்க அப்படின்னாக்கா, விரைவில் இது ஏதாவது சரி பண்ணக்கூடிய நடவடிக்கைகள், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் நம்ம செய்யலாம். ஐயா இவர் தான் பாருங்க. ஐயா இவருக்கு தான் பிரம்மநாயகம் ஐயா. இந்த ஐயாவோட ஜீவ சமாதி தான் இது. இப்ப உள்ள உங்களுக்கு போய் சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. ஐயாவோட கொள்கையை பாருங்க. மனம் போல் வாழ்வு, ஆலயத்தை திருவிழா சொல்லி போட்டிருக்காங்க. இடத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உணவு பொருளும் வைக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. வர நண்பர்கள் மனதார ஒரு நிமிஷம் உட்காந்து வேண்டிட்டு போனீங்கனாலே போதும். ஐயாவோட ஆத்மலிங்கம் பாருங்க. பஸ் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். ஐயாவோட திருவுருவ படத்தை பாருங்க. ஐயாவோட கண்ணை பார்க்கும்போதே நமக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஐயாவோட கண்ணிலிருந்து ஏதோ ஒரு ஒளி வரா மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. அது அனுபவபூர்வமா மனசால உணர்ந்து பண்ணீங்கன்னா நிச்சயமா ஐயாவோட கண்ணிலிருந்து உங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி கிடைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை தான் ஐயாவை சொல்றாரு, மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் இது போல ஏதாவது சித்தர்கள் பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா, இடங்கள் பற்றி தெரிஞ்சா சொல்றேன். இதை பத்தி மேலும் வரவே எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நண்பர்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம்.